மாயை மாயை எல்லாம் மாயை என்கிற வார்த்தையை தேவன் நமக்கு தருகிறார். எனக்கு அன்பான அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று கேட்டால், இன்றைக்கு கூட நான் என்னுடைய செல்போனில் இந்த விமான விபத்தை குறித்து அகமதாபாத் விமான விபத்தை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்த போது, அதில் அந்த பணிப்பெண்களும் அந்த பைலட்டும் அந்த விமானத்திலே ஏறி போவதற்கு முன்னாக அவர்கள் ஒரு வீடியோவை எடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் அந்த டியூட்டிக்கு அவர்கள் போகிற காரியத்தை அதிலே அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏறி சிறிது ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்தில் அவர்களுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது. அவர்கள் நிச்சயமாக யாருமே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அதனால இந்த உலகத்தில் ஆஸ்திகள், அந்தஸ்துகள், அழகு, சௌந்தரியம், பணம் எல்லாமே மாயையானது. எல்லாம் மாயை. அதனால் எனக்கு ஆஸ்தி இல்லையே, அந்தஸ்து இல்லையே, பணம் இல்லையே, அழகு இல்லையே, நல்ல வேலை இல்லையே, நல்ல ஒரு வருமானம் இல்லையே என்று நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் அவைகள் எல்லாம் மாயையாய் இருக்கிறது. அதனாலே தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காய், ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல உயிருக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆயுசு நாட்களுக்காய், உயிருக்காய் நன்றி சொல்லுவோம். நிச்சயமாக அவருடைய சமாதானத்தினாலே நிரப்பி அவர் நமக்கு நன்மைகளை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.